கர்மா ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னோட பணிவான நமஸ்காரம். கர்மா இதுவரைக்கும் 77 எபிசோட் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் நான் ஸ்டாப், அதாவது ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல். எதுக்கு சொல்கிறேன்னா, சீரியல் கூட 5 நாள் இருந்தது, மண்டே டு ஃப்ரைடே, அப்புறம் சாட்டர்டே, அதுக்கு அதாவது 6 நாள் சண்டே கேப் இருக்கும். பட் நம்ம ஏன்னா அதுக்கு கிடைச்ச ஆதரவு அந்த மாதிரி இருந்தது. ஒரு நாள் கூட யாருமே மிஸ் பண்ண விரும்பலை. அதனால் 77 எபிசோடு வந்து நான் ஸ்டாப்பாக வந்திருக்கு. விச் பர்ஹாப்ஸ் குட் பி அ ரெக்கார்ட், ஐ டு நாட் நோ. ஏன்னா எந்த சீரியலுமே எந்த எபிசோடுமே ஒரு நாள் கூட பிரேக் விடாமல் வந்ததாக எனக்கு தெரியல. அப்புறம் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் எழுதின்னு இருக்கா, என்ன சார் இது டியூரேஷன் குறைஞ்சுட்டே வருது. முன்னாடிலாம் 24 25 நிமிஷம் இருந்தது, அப்புறம் 16 15 12 நிமிஷம்லாம் ஆயிடுத்து அப்படின்னு. அது வேற ஒன்றும் இல்லை. இப்போ பொதுவாக சொல்ல தெரியுமா, 1008 காயத்ரி பண்ண முடியல, 108வது பண்ணு, 108லேருந்து 32வது பண்ணு. அந்த மாதிரி எனக்கு தெரியும் என்கிட்ட கையில் எவ்வளோ இருக்குது எபிசோட் மிச்சம் அப்படின்னு. ஸோ அட்லீஸ்ட் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாவது போடலாம். நான் மொத்தமாக போட்டுட்டேன், ஒரே நாளோட முடிஞ்சு போயிடும். அதனால தான் அந்த டியூரேஷன் குறைச்சுட்டே வந்தேன். இப்போ வந்து என்ன சிச்சுவேஷன்னா, அதான் இப்போ சொன்னேனே, இனிமேல் எடுத்தால் தான் உண்டுங்கிற மாதிரி. ஸோ அது வரைக்கும் டெஃபினட்டாக உங்களை என்கேஜ் பண்ணி வச்சுட்டுருப்பேன், ஏதாவது இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருப்பேன் தினம் கார்த்தால 10 மணிக்கு. ஸோ ஐ எம் வெரி என்ன சொல்கிறது, ப்ளீஸ் பேர் வித் மீ ஃபார் தேட். ஹேவிங் செட் தேட், இப்போ வந்து அந்த பழைய கதையை சொல்கிற மாதிரி அது அப்போ நின்று போனது. ஸோ எனக்கு இருந்தது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இன்னும் ஒரு மேபி ஒரு எபிசோடுக்கு உண்டான, அது வந்து சமீபத்தில் போய் கணபதி அக்ரஹாரத்தில் போய் ஷூட் பண்ணது. அதை வந்து இப்போ எடிட் பண்ணி மேபி நாளைக்கோ நாளன்னைக்கோ அதை அப்லோட் பண்ணிட்டேன்னா, அதுக்கப்புறம் வந்து புதுசாக எடுத்தாதான். அதுக்கு தான் வந்து 21 அன்னைக்கு ஸ்ரீராமநவமி அன்னைக்கு பூஜையை போட்டுவிட்டு ஷூட்டிங் ஆரம்பிக்கலான் இருக்கேன். பட் ஷூட்டிங் ஆரம்பித்தாலும் அதை வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் சொல்லுவா இல்லையா, அந்த எடிட் பண்ணி டப் பண்ணி மியூசிக் போட்டு எல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இப்போ என்ன நிலவரம் ஆயிடுத்துன்னா, தினம் கார்த்தால 10 மணி ஆச்சுன்னா கர்மா பார்த்தே ஆகணும் அப்படின்னு பல பேர் நீங்கள் இருக்கேன். ஸோ அதுக்கு ஏதாவது நான் பண்ணி ஆகணும். ஸோ எவ்ரிடே கார்த்தால 10 o'clock some sort of a interaction will be that. I mean I'm just thinking, இன்னும் நான் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல எப்படி பண்ண போறேன் அப்படின்னு. இதுக்கு நடுப்புற எனக்கு என்ன தோணித்துன்னா, நிறைய பேர் சொன்னா இந்த மாதிரி சார் இந்த ஆர்டிஸ்டோடலாம் கொஞ்சம் இது இப்போ இன்டராக்ட் பண்ணால் அது நல்லா இருக்குமே சார் அப்படின்னா. அதனால தான் இப்போ வந்து இந்த போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பேன், ருக்குவா நடித்த பிரீத்தியோட ஒரு சின்ன இன்டராக்ஷன் நடந்தது. அதை தொடர்ந்து இப்போ வந்து அடுத்ததா யாரு எல்லாருக்குமே தெரியும், சோமசேகர கனபாடிகள். அந்த பேரை சொல்ற போதே ஒரு 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 ஆகிருதி, ஒரு ஒரு ஃபோர்ஸ், ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துறது இல்லையா. அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்தேன்னு சொல்ல மாட்டேன், அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்த சோமசேகர கனபாடிகள் இப்போ வந்து உங்களோட இன்ட்ராக்ட் பண்ண போகிற. சோமசேகர கனபாடிகள் நமஸ்காரம். ஸோ எல்லாருமே உங்களுக்காக ஆவலாக காத்துட்டுருக்கா. ஸோ நவ் இட்ஸ் ஓவர் டு யூ. சோமசேகர கணபாடிகளாகிய உங்கள் பூவிலங்கு மோகன். ஆமாங்க, கர்மா ரசிகர்கள் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். கர்மா சீரியல் அப்படின்னு சாணக்கியா சாரை வந்து திரும்ப அது பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்ன உடனே நான் 15 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டேன் நான். எப்படி அப்படின்னால், இது நாங்கள் ஷூட் பண்ணது வந்து கும்பகோணம் ஏரியா தான், கோனேரி ராஜபுரம். இப்போ அந்த கோனேரி ராஜபுரம்னு உடனே எனக்கு அந்த ரோட்ஸ், அந்த கோயில், அந்த குளம், இது எல்லாமே மைண்டில் ஓடுறது.
நாங்கள் வந்து கும்பகோணம் ஸ்டே பண்ணுறது டவுனில் ஸ்டே பண்ணுவோம். சில பேர் கோனேரி ராஜபுரத்துலேயே ஸ்டே பண்ணுவாங்க. அங்கே பக்கத்தில் திருவழிமழிலை, திருவடமருதூர். ஸோ இப்படி வந்து எங்கெங்கேயோ எங்களை கொண்டு போய் வந்து ரொம்ப அழகாக அந்த ப்ராஜெக்ட் அதுதான் இன்றைக்கும் நம்ம எல்லாருமே ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். நானும் அது ஒரு ரசிகனாகத்தான் இன்றைக்கும் அந்த கர்மாவை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு ஆர்டிஸ்டாகவே நான் பார்க்கல இன்றைக்கும். அதுக்கு இந்த கிரெடிட் கோஸ் டு சாணக்யா சார் தான். சார் எல்லாருமே வந்து அந்த ராமர் படம் ஒன்று அதை வச்சு தான் நம்ம கதை. அந்த மச்சம் கையில் மச்சம் இருக்கிற ஆமாம், வலது கையில் மச்சம். அதான் எல்லாருக்குமே நான் ஆமாம் சொல்லுங்கள். 15 வருஷம் ஆச்சு இந்த சீரியல் எடுத்து. என்னால் ஒவ்வொரு ஷாட்டும் மறக்க முடியாது. பாப்பா அதை வந்து நான் எல்லாருக்கும் கொடுப்பேன். ஆமாம், கரெக்ட். அந்த ராமர் தான் பின்னாடி இருக்கார். அட அது வந்து ரொம்ப பாதுகாத்து வச்சுருக்கேன். ராமர் பார்வையில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறது எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது. அண்டு அதான் எல்லாருக்கும் வந்து என்னென்னா சார்பாக நான் ஒரு 2-3 கேள்வி கேட்டுக்கிறேன் உங்களை. அதாவது எல்லாருக்கும் வந்து உங்கள் இதுதான் அதாவது குடுமையெல்லாம் வச்சுட்டு நடித்த முதல் சீரியலாக, அதே மாதிரி அந்த அனுபவம் எப்படி அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணிங்க சார். ஆமாம், கண்டிப்பாக. அது வந்து குடுமி வச்சுண்டு நான் வந்து பண்ணுற ஃபஸ்ட்டு சீரியல் அதுதான். இது எப்படி நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த நேரத்தில் வந்து என்னுடைய ஆசான் கேபி சார் அவருக்கு முதல்ல என்னுடைய நன்றி நான் சொல்லிக்கணும், ஃபஸ்ட் திங். அதே மாதிரி நான் வந்து ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்டாக வந்து அவர் கண்ணில் பட்டேன். என்னுடைய குருநாதர் மறைந்த உங்கள் எல்லாருக்கும் தெரியும் திரு கோமல் சுவாமிநாதன் அவர்கள். தண்ணீர்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் எதுக்காக நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, எந்த வழியில் நம்ம வரோம் அப்படிங்கிறது ஏதாவது ஒன்று டிசைட் பண்ணிட்டோம்னா அதை எப்படி நம்ம வந்து எங்கே போய் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. அப்படி தான் நான் வந்து என்னுடைய ஆசான் கேபி சார்கிட்ட போகும்போது, கேபி சார் வந்து சாதாரண ஆள் இல்லை. அவர் வந்து எப்படி கூட இருக்கிறவங்கள அவ்வளோ அழகாக செலக்ட் பண்ணி கூட வச்சுருப்பார். ஏன்னா அந்த ப்ராடக்ட் நல்லா வரணும் அப்படிங்கிறதுல. அப்படி வந்து நான் வந்து பாம்பே சாணக்யா சார் கண்ணில் பட்டேன். கேவி சாரும் பாம்பே சாணக்யா சாரும் வந்து என்னை எப்படி இந்த சோமசேகர கணபாடிகள் ரோலுக்கு செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது இன்னமும் எனக்கு வந்து அது ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்குது. இன்னமும் இத்தனை வருஷம் ஆகி கூட அந்த சந்தேகம் இருக்குது. ஆனால் நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த வாய்ப்பு அமையும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது நான் எல்லாருக்கும் சொல்கிறேன். எல்லாருக்குமே வாய்ப்பு டக்குன்னு அமையும் போது அதை நம்ம பயன்படுத்திக்கணும். திருப்பி உங்களுக்கு அது கிடைக்குமான்னு தெரியாது. யூ மே மிஸ் த பஸ் ஆல்சோ, அது தெரியாது நம்மளுக்கு. அப்படி தான் இந்த சீரியல் வந்தது. இப்போ நீங்கள் திருவிளையாடல் அப்படி நான் பண்ணியிருக்கேன். திருவிளையாடலில் பிரம்மாவாக பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மகாபாரதம் அதில் வந்துட்டு நான் வந்து வியாசராக பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க எஸ்வி சகஸ்ரநாமம் என்ன, நம்ம எல்லாமே ட்ராமாலேருந்து வந்து எஸ்வி சகஸ்ரநாமம், பாரதி கலைஞர், பாஞ்சாலி சபதம். பாஞ்சாலி சபதம் வந்து நான் சகாதேவன் அப்படி. ஆனால் அதிலெல்லாம் நம்ம முடி நிறைய இருக்குமே, இந்த மாதிரி வந்து நம்ம அதை அழகாக முழுமையாக முடிச்சு போட்டு இப்படிலாம் வந்தது ஃபஸ்ட்டு வந்து அது நீங்கள் தான். அது மட்டும் இல்லை, அது வந்து நான் அந்த கணபாடிகளாக வந்து நின்னாச்சு. அதுக்கப்புறமா வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த பெர்ஃபார்மன்ஸை வந்துட்டு அழகாக என்கிட்ட அவர் கொண்டு வந்தார். ஸோ இது எல்லா கிரெடிட்டும் வந்து சாணக்யா சாருக்கு தான் போகும். ஏன்னா நான் போகிற இடத்துலலாம் நீங்கள் எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுறீங்க, ஒவ்வொரு கேரக்டரையும் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இது வந்து நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது வந்து அது அந்த சாணக்யா சார் கையில் தான் இருக்குது. இன்டரப்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். அதாவது அவர் ரொம்ப பெருந்தன்மை அவருக்கு. அதாவது சாணக்யா சார் இல்லை, இஸ் வெட்டரன். அண்ட் அவர் இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் இருந்ததுனால தான் எனக்கு இன்சிடென்ட்லி அஃப்கோர்ஸ் அவரே சொல்லுவார்னு நினைக்கிறேன், இந்த சான்ஸ்கிரிட் ஸ்லோகம்லாம். ஏன்னா அது அங்கங்கே பைஹார்ட் பண்ணி, ஏன்னா லைவ் சவுண்டு
ஸோ அன்றைக்கி ஒரு நாள் பேசுகிற போது சொன்னார், அது நான் சொல்கிறதுக்கு பதிலாக அவரே அதை ஷேர் பண்ணிக்கலாம் அந்த சான்ஸ்கிரிட் பற்றி. ஆமாம், அதாவது சார் நிஜமாகவே வந்து பெரிய விஷயம் சார். அந்த ராமர் தான் உங்களையும் கொண்டு போயின்னு இருக்காரு, என்னையும் உங்கள்கிட்ட இன்றைக்கி வந்து பேச வச்சுருக்காரு. எதுக்கு இந்த இதில் சொல்கிறேன்னா, ராமர்னு சொன்ன உடனே இந்த சீரியலில் எப்படின்னா, நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஃபஸ்ட் டைம் இது நான் வந்து இந்த குடுமையெல்லாம் வச்சுட்டு ஒரு சீரியலில் நான் பண்ணுறது வந்து திஸ் இஸ் தி ஃபஸ்ட் டைம். அதுவும் நம்ம டோட்டலாக வந்து ரொம்ப ஆச்சாரமாக பிராமின் கேரக்டர்ஸ் நிறைய பண்ணியிருக்கோம், அதில் எந்த இதுவும் இல்லை. ஆனால் இந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்து ரொம்ப ஆச்சாரமான கேரக்டர். ஸோ ரொம்ப ஆச்சாரமாக இருக்கிறப்போ அந்த ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஒவ்வொரு பாடி லாங்குவேஜும் எனக்கு மட்டும் இல்லை, இந்த ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவ்வளோ அழகாக வந்து அவர் அதை வந்து சொல்லி கொடுத்தாரு. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி எல்லாருமே சிட்டி லைஃப்பில் இருக்கும். இந்த சிட்டி லைஃப்பில் வந்து ஜென்ரேஷன் மாற 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 ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வளர்கிற விதம் வந்து வேறு மாதிரியாக போயாச்சு. பட் இருந்தாலும் இவங்க எல்லாருமே இந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னு வரும்போது அவங்கள வந்து நம்ம ஓரளவுக்கு ட்ரெயின் பண்ணால் தான் இந்த மாதிரி கேரக்டர்ஸை பண்ண முடியும். இந்த கேரக்டர்ஸ் எல்லாராலையும் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதுவும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில். எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து என்னை வந்து நிறைய அந்த சான்ஸ்கிரிட் ஸ்லோகம்லாம் நீங்கள் எனக்கு சொல்லுவீங்க. எனக்கு சாய்ராம் சார் அருமையான ஆர்டிஸ்ட். அப்போ வாட் அன் ஆர்டிஸ்ட் சாய்ராம் சார், என்ன டைமிங் அவர்கிட்ட. எனக்கு இந்த காம்பினேஷன்லாம் கிடச்சிது நிஜமாக அவ்வளோ சந்தோஷம். அதே மாதிரி இந்த ருக்கு கேரக்டர். ஸோ இவங்களுக்கும் வந்து இந்த சான்ஸ்கிரிட்டில் வந்து எனக்கு நீங்கள் ஸ்லோகம் சொல்லி அதை சொல்லுவார். இவர் எப்படின்னா, இவருக்கு ஸ்லோகங்கள் எல்லாமே தெரியும், அதை படப்படன்னு இவர் சொல்லிடுறார். ஓகே, இது வேறு நாங்கள் லைவ் சவுண்டு, இது நாங்கள் பண்ணிவிட்டு டப்பிங் பண்ணுற வேலையே இங்கே கிடையாது. நம்ம வந்து லைவாக பேசணும். லைவாக பேசும்போது இவர் வந்து சான்ஸ்கிரிட் ஸ்லோகத்தை வந்து சொல்லிடுறார். சரி, அதை நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், எங்களுக்குள்ளே பேசிவிட்டு அது வந்து பாடம் பண்ணிக்கிறோம். பாடம் பண்ணிவிட்டு வந்து அங்கே உட்காந்தாச்சு. சரி, டேக் போகலாமா? டேக் போகலாம். எஸ் சார், போகலாம் சார், ரெடி சார், போகலாம் சார். இப்போ போகிறோம். இப்போ நான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தையை நான் சொல்ல, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே முருமே சகசிரநாமத்திலும் ராமநாம வரானே, இப்படி போவோம் இல்லையா? இது எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறது, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இது. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, மோகன் அதை வந்து நீங்கள் பிரித்து சொல்லுங்கள், ரெண்டாக பிரித்து சொல்லுங்கள் அப்படிம்பார். ஃபஸ்ட்டு வந்து அந்த சான்ஸ்கிரிட் நம்ம சொல்லும்போது நார்மலாக எனி லாங்குவேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் ஒரு சீரியல் பண்ணுறோமோ, இல்லை ஹிந்தியில் பண்ணுறாங்களோ, இல்லை தெலுங்கில் பண்ணுறாங்களோ, அது அர்த்தத்தை புரிஞ்சுண்டு பண்ணால் அவங்களால என்ன எதிர்பார்க்குறோமோ அது கன்வே பண்ண முடியும். ஓகே, இப்போ இது சான்ஸ்கிரிட்டு ஸ்லோகம். இப்போ ஸ்லோகத்தை சொல்லிட்டார், பாடம் பண்ணியாச்சு. அது ஸ்லோகம் தானே, பரபரப்புறம் நம்ம அடிச்சிடுறோம். இப்போ கந்தர் சஷ்டி கவசம்னா எடுத்த உடனே வந்து எல்லோரும் சஷ்டி நோக்க சரவண சிஷ்டர் புதும் செங்கதுருவன் பாதம் ரெடில் பண்ணிடிச்சாதுங்க இப்படி சர்ன்னு போயிடுவாங்க. ஆனால் இதுக்குள்ளே எவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது அப்படிங்கிறது இப்போ சமீப காலமாக தான் ஒவ்வொருத்தரும் அதை பற்றி பேசும்போது தான் ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுக்கு அர்த்தம் தெரியுது இல்லையா? அதே மாதிரி இந்த சான்ஸ்கிரிட் அவர் சொல்லும்போது அது பிரித்து சொல்லுங்கம்மான்னு பிரித்து நான் என்ன பண்ணாங்க, ஷார்ட்டில் வேறு உட்காந்துருக்கேன்னா, சார் ஃபஸ்ட்டு 2 எதுன்னு சொல்லுங்கள் சார், அதுக்கப்புறம் நான் பிரித்து சொல்கிறேன் சார். யார்? நான். ஏன்னா இந்த அர்த்தம் வந்து தப்பாக சொல்லிடக்கூடாதுங்கிறது அவர் அவ்வளோ அழகாக இருக்கிறத சொல்கிறாரு. நான் அதை வந்து சொன்னேன். அதுக்கப்புறமா தான் அது வந்து அவர் டைமிங் பண்ணி கொடுக்குறாரு. அது அந்த டைமிங் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராம நாமவரானனே அப்படிங்கிற அந்த டைமிங் இருக்குது பாருங்கள். அதை வந்து அந்த டைமிங் அந்த பாணியில் சொல்லும்போது தான் அது அழகான ஒரு ரீச் இருக்குது. சிவராமா, சந்தானராமா, நாம் எந்த ஒரு சுபகாரியம் பண்ணாலும் அதை ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோன்னு தெரிஞ்சுட்டு பண்ணுறது உத்தமம். 7 14 லோகங்கள்னு சொல்கிறோமே, அந்த 14 லோகங்கள் என்னன்னு தெரியுமா? அதல விதல சுதல தலாதல ரசாதல மகாதல பாதாள பூலோக புவர்லோக ஸ்வர்கலோக மகாலோக ஜனோலோக தபோலோக சத்தியலோகம். வெகு ஜனங்களுக்கு இது தெரியாம கூட இருக்கலாம். இந்த பிரபஞ்சத்துல, இந்த பூலோகத்துல, அதுவும் இந்த பாரத புண்ணிய பூமியில
மானிடனா ஜனிக்கிறது சிரேஷ்டத்திலையும் சிரேஷ்டம். பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்கிறது நிச்சயம். அப்படி இறந்தவாளை புத்துங்கிற நரகத்துக்கு போக விடாம பித்ரு கர்மானுஷ்டங்களை செஞ்சு பெத்தவாளை காப்பாத்துறவன் தான் புத்திரன். புத்தியதி நரகாத்ராயத்தே இதி புத்திரஹா. ரீச் மட்டும் இல்லை, அதில் ஒரு முக்கியமான காரணம், அதனுடைய அர்த்தங்கள் எங்கே போய் நம்ம சொல்லணுமோ அது கரெக்டாக அந்த கல்லால் அடித்த மாதிரி போய் ரீச் ஆகுது. அதுக்கு அகெயின் ஐ தேங்க் சாணக்யா சார் ஃபார் தி எஃபர்ட்ஸ் ஹி ஹேஸ் டேக்கிங் நாட் ஓன்லி ஃபார் மீ, ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் நம்ம நார்மலாகவே கேபி சாருடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, சாணக்யா சார் இவங்கெல்லாம் எப்படின்னா நம்மளை ப்ராம்ப்டிங் வாங்காமல் நம்ம பேசணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய, அப்படி தான் எல்லாரையுமே ட்ரெயின் பண்ணாங்க. அண்டு அதுக்கு ரொம்ப பொறுமை. ஏன்னா நீங்கள் பாடம் பண்ணிட்டு தான் ஒன்று நீங்கள் பண்ண முடியும். பாடம் பண்ணாமல் இப்போ எப்படின்னா, இப்போ நம்ம டெய்லி பார்க்குற சீரியல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் சைட்லேருந்து ஒருத்தர் ப்ராம்ப்ட் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த சீன் கூட என்னன்னு நமக்கு சில நேரங்களில் தெரியாது. அப்போ தான் அவங்களுக்கே தெரியும், டைரக்டர்ஸ்க்கே அப்போ தான் இந்த சீன் இது வந்திருக்கு, இதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோம் சார், இது நாளைக்கு டெலிகாஸ்ட் சார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ நம்ம ஜென்ரலாக நிறைய சீரியல்ஸ் அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் குவாலிட்டியை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு, இந்த குவாலிட்டி இது இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ண ஒரு ஒன் ஆஃப் தி ப்ராஜெக்ட்ஸ் தான் இந்த கர்மா சார். எல்லாம் அதாவது எனக்கு என்ன பிரமிப்பாக இருக்குன்னா, அஃப்கோர்ஸ் நடிப்பை பற்றி சொல்ல வேண்டாம், ஆனால் அதில் அந்த சான்ஸ்கிரிட் அவ்வளோ தூரம் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருக்கேன் நீங்கள். அதாவது உங்களுக்கு அந்த இது ஞாபகம் இருக்கும், அந்த ஒரு குளத்தில் இறங்குற மாதிரி ஒரு ஷார்ட் எடுத்தோம் தெரியுமா? டெஃபினட்டாக உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். இருந்தாலும் பர்டிகுலர் அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், மறக்கவே முடியாது சார். தானம் தத்தானம் 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 ததானம் ததாகனம் ததாகனம் தானம் தானம் ததாகனம் தம் ததாகனம் தானம் ததாகனம் தானம் ததாகனம் ததாகனம் ததானம் ததாகனம் ததாகனம் தானம் ததாகனம் 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 தானம் ததாகனம் ததானம் ததாகனம் 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 ததாகனம். அந்த கோயில் எழுத்தாப்பில் பெரிய குளம் அப்போ அவ்வளோ தண்ணி இப்போ இருக்கான்னு இப்போ போயிருந்தீங்களா ரீசெண்டாக? குளத்தை பார்க்கல. அந்த தண்ணி அந்த தண்ணியை பார்க்கும்போது அவ்வளோ டிவைனாக இருக்கும். அதை நான் முதல்ல சொல்லி ஆகணும். அந்த தண்ணியை பார்த்த உடனே இந்த இடத்துல நம்ம குளிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும். அந்த மாதிரி இல்லை எதுக்குன்னா ஒரே ஒரு விஷயம், அது கோனேரி ராஜபுரம் அந்த கோவிலில் இருந்த குளம். அது நிறைய படிக்கட்டு இருக்கும். சொல்லுங்கள். ஸோ அந்த குளம் இப்போ சார் சொல்லிட்டாரு, அதில் நீங்கள் முங்கி எழுந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டார். சரி சார்ன்னு நான் டப்புன்னு சொல்லிட்டேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த ஸ்விம்மிங் தெரியும், அதனால் நான் முங்கி எழுந்துக்கிறேன்னு நான் சொல்லிட்டேன். இப்போது நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு மட்டும் மனசில் வச்சுருந்தோம்னா காலி. என்னென்னா எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் எங்கே போய் அதை நம்ம சொல்ல போகிறோம், எங்கே போய் அதை பண்ண போகிறோம், யார்கிட்ட போய் அதை ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல போகிறோம், இவ்வளோ இருக்குது. எல்லாம் தெரியுங்கிறதுக்காக தேவையில்லாத ஒரு இடத்துல அதை நம்ம எல்லாம் தெரியுங்கிறத நம்ம பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பார்க்கும்போது சரி சார்ன்னு நான் போகிறேன், காலை வைக்கிறேன், கால் லைட்டு அப்படி வழுக்கிறது. என்னென்னா ஒரே பாசியாக இருக்குது. இப்போது நான் கால் வச்சா ஸ்ட்ரைட்டாக ஸ்கிட் ஆகுது. ஏன்னா அது சார் சொன்னோடனே அதை நான் மறக்க முடியாது. அதுக்கப்புறமா இல்லை நமக்கு இது தெரியும் அப்படிங்கிறது இருந்தாலும் இங்கே என்ன தெரியணுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த குளத்துக்குள்ளே என்ன இருக்குன்றது நமக்கு தெரியணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பயத்தில் தான் நான் ஃபஸ்ட்டு அதில் நான் இறங்கினேன். அவ்வளவு பிரமாதமாக இருந்தது சார். அது அழகாக என்னை முங்கி எழுந்து. இன்னொரு விஷயம் என்னென்னா அதில் ரீடேக் பண்ண முடியாது. ஆமாம், அதாவது ஒரு தடவை தப்பாகிடுச்சுன்னா அப்புறம் மறுபடியும் துணியெல்லாம் காஞ்சி, துணி காயறது விடுங்க, இந்த விக்கு வச்சுருக்கேன்ல அது காயணும், அது ரொம்ப இந்த டைம் எடுக்கும் வேறு. ஸோ இல்லைங்க, எதுக்கு சொல்கிறேன்னா ஸோ மெனி இன்ட்ரெஸ்டிங் அனெக்டோட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ். இன்ஃபேக்ட் நான் ஒரு இதில் கூட சொல்லியிருந்தேன்,
சார் உங்களுக்கு அதாவது எம்பி மூர்த்தி சார் வந்து ஒரு பெரிய ரைட்டப்பாக போட்டு, அதாவது இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் மேல் ஆர்டிஸ்ட் யாருக்குமே வந்து இன்னர் வேர் கிடையாது, அதாவது கௌபீனம் அப்படின்னு சொல்கிற கோமணம் தான் கட்டிக்கணும். ஸோ அது வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய அனுபவமாக, ஏன்னா அது பீரியடு சப்ஜெக்ட் ஆனதுனால அது வந்து ஒரு சின்ன சின்ன மைன்யூட் விஷயங்களை கூட அவ்வளோ அழகாக அதை வந்து பார்த்துட்டு. ஏன்னா இந்த காலத்தில் உங்களுக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்கிறதே கஷ்டம். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஃபில் பண்ணி அந்த ஜென்ரேஷனுடைய அந்த ஸ்மெல் இருக்குது பாருங்கள், நம்ம பார்க்கும்போதே என்கிட்ட நீங்கள் எல்லாருமே சொல்லியிருக்கீங்க, எங்களுக்கு வந்து அந்த வாடை அப்படியே தெரியறது அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து அதை சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த அந்த மண்ணோட அந்த ஸ்மெல் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஈர மண்ணுக்கு ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஸ்மெல் இருக்குது. அதே மாதிரி அந்த காலத்தில் அந்த மண்ணுடைய ஸ்மெல் அவ்வளோ அழகாக வந்து அவர் கொண்டு வந்தார். இந்த இடத்துல நம்ம அந்த கேமராமேனையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா அவர் வந்து இவர் கேட்ட மாதிரி இவருக்கு அந்த லைட் பண்ணி கொடுத்தாரு பாருங்க, என்ன அழகாக வந்தது. இல்லை நீங்கள் அதை சொன்னோன்னே நான் வந்து குறுக்கிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பட் எனக்கு வந்து குறுக்கிடாமல் இருக்க முடியல. எஸ்பெஷலி வந்து கேமராமேனை பற்றி சொன்னேன் இல்லையா, அவர் பேர் வந்து ரகுநாத் ரெட்டி. அவர் வந்து கேபி சாரோட ஆஸ்தான கேமராமேன். அவரோட எல்லா படங்களுக்கும் அவர் தான் கேமராமேன். இன்ஃபேக்ட் நீ சொன்னோன்னு தான் ஆக்சுவலாக வந்து அவர் வந்து எனக்காக ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னதே நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய இது. அதுலேயும் வந்து ஒரு பர்டிகுலர் சீன், அதாவது சங்கர சாஸ்திரிகளை வந்து இவர் ஊரை விட்டு போக சொல்லிடுவார், பட் மனசு அப்படியே தவிக்கும் இருக்குது. அந்த ஒரு ஷாட்டுக்கு இந்த மனநிலையை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி லைட்டிங் பண்ணியிருந்தார் அவர். அது வந்து இவர் ஈசி சேரில் இது பண்ணிட்டு மோகன் ஒரே நிமிஷம் அந்த ஒரு கிளிப்பை முதல்ல பார்த்துடலாம், பார்த்துட்டு வில் கண்டினியூ. நான் உன்னை கிராமபிருஷ்டம் பண்ணிடுறதுன்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன். நான் உன்னை கிராமபிருஷ்டம் பண்ணிடுறதுன்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன். நாளைக்கு சூரியன் உதிக்கிறதுக்குள்ள போயிடு. காத்தாலிருந்து பச்சை தண்ணி கூட பல்ல படாம கொலைப்பட்டினியா இருக்கேன். நீங்க இப்படி இருக்கிறத பாக்குறச்ச எனக்கு அடி வைத்து கலக்கிறது. கொஞ்சம் பாலாவது சாப்பிடுங்கப்பா. சொல்லுங்க சார். ஸோ கேமராமேன் வந்து இவர் சொன்னதுக்கு மேலே அந்த மூடு ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த லைட்டிங்லேயும் சரி, லைட்டிங் பண்ணுறது மட்டும் இல்லை, கேமராமேன் வந்து அந்த கேமராவை ஹேண்டில் பண்ணுற ஸ்டைல் இருக்குது இல்லையா, அந்த ஹேண்டில் வந்து ஸ்டாட்டிக்காகவும் இருக்கும், சில இடங்களில் அந்த கேமராவே மூவ் ஆகும். கரெக்ட். அதாவது அந்த கேமராமேன் வந்து ரகுநாத் ரெட்டி. அவர் வந்து கேபி சாரோட ஆஸ்தான சினிமாட்டோகிராஃபர். அதாவது அச்சமில்லை அப்படிங்கிற படத்தில் ஆரம்பித்து அதுக்கு முன்னாடி வந்து அசோசியேட் கேமராமேனாக இருந்திருக்கார். பட் இண்டிபெண்ட்டாக பண்ண ஆரம்பித்தது வந்து அச்சமில்லையிலேருந்து ஆரம்பித்து அவரோட கல்கி படம் வரைக்கும் எல்லா படத்துக்குமே அவர் தான் சினிமாட்டோகிராஃபர். அப்படிப்பட்ட ஒரு சினிமாட்டோகிராஃபர் எனக்காக ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னதே வந்து ஆக்சுவலாக நான் செஞ்ச பாக்கியம் தான் சொல்லணும். ஸோ தட் வே எஸ் பாவுமோகன் ஞாபகப்படுத்தினார் எனக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து சில சமயம் நம்ம பேசுகிற போது விட்டு போயிடும். பட் தேங்க்யூ பாவுமோகன். அண்ட் ரகுநாத் ரெட்டி சாருக்கு இந்த தருணத்தில் என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். சரணாகதி அடைச்சுட்டேன்.
பிச்சைக்காரன் உதவுவான். பிச்சைக்காரனா சோறு போடுறதுக்கு ஒரு தர்மமா இருப்பான். ஆனா என்ன மாதிரி பாவப்பட்டவளுக்கு யாருக்கும் காட்ட யார் மாமா இருக்கா? உன்னை பாவப்பட்டவன் யார் சொன்னது? என் தலை எழுத்து சொல்லுறதே, இல்லைன்னா பெத்தவளை எழுந்துட்டு நிப்பேனா? பாசம் காட்டுற அம்மா போய் சேர்ந்தா அது விதி. ஆனா நல்லா இருந்த எங்க அப்பா ஏன் மாமா என்னை விட்டு பிரியணும்? சாதாரணமா ஆசைப்படுற சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஏன் மாமா எனக்கு கிடைக்காம போகணும்? அப்படி என்ன நான் பாவம் செஞ்சேன்? இந்த ஜென்மத்து பாவமா, போன ஜென்மத்து பாவமா, இல்ல ஜென்ம ஜென்மமா தோர்த்தின் வர என் பித்தர்களோட சாபமா? புரியல மாமா, புரியல. ஆர்டிஸ்டோட அந்த கேமரா மூமெண்ட்டும் இருக்கும். அவ்வளோ அழகாக அந்த ரித்தம் இருக்குது பாருங்கள், அந்த ரித்தம் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லை, இது எல்லாத்துக்கும் வந்து அழகாக வந்து ஒரு இது சேர்க்குற மாதிரி ஃபெதர்ஸ் ஒன்று ஒன்றா சேர்ந்துட்டே போகும் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு அந்த மியூசிக். ஆனம் தானம் தத்தானம் 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 ததானம் ததானம் தொம் தானம் ததாகனம் தொம் ததானம் தானம் தொம் ததானம் தானம் தானம் ததாகனம் தானம் ததாகனம் தானம் தொம் ததாகனம் ததககனம் தொம் ததாகனம் தொம் ததாகனம் தனம் தொம் ததாகனம் தொம் ததா ஆனம் தொம் ததாகனம் ததானம் ததாகனம் தானம் ததாகனம் ததானம் ததாகனம் ததாகனம் தொம் ததானம் தனம் தொம் ததானம் தானம் ததா தானம் ததானம் ததாகனம் 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 தாகனம் ததாகனம் ததாகனம் தானம் தொம் தொம் ததாகனம் தொம் தம் ததாகனம் தொம் தம் தானம் தொம் தொம் ததாகனம் தொம் தம் ததாகனம் தொம் தொம் தா அந்த எஃபெக்ட்ஸ், ஒரு டோர் அப்படி வந்து சாத்துறதுக்கு அப்படின்னு அந்த பழைய காலத்துக்கு டோருக்கு அந்த எண்ட் எஃபெக்ட் என்ன இருக்குமோ அது வரைக்கும் வந்துட்டு அதை வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் பண்ணுவார், இந்த இலை எல்லாம் வச்சுட்டு அந்த கேரக்டர் வந்து மருந்து தயார் பண்ணும்போது அந்த இலையை கட் பண்ணும்போது வர்றது, ஒவ்வொரு இலைக்கும் ஒரு சவுண்டு உண்டு. இப்போ ஒரு தண்டு கட் பண்ணுறோன்னா ஒரு சவுண்டு வரும், இலையை கட் பண்ணும்போது இந்த எஃபெக்ட்ஸ்லாம் அவ்வளோ அழகாக வந்து அவங்க மேனேஜ் பண்ணியிருந்தார். இது எல்லாமே சேர்ந்து நம்ம பார்க்கும்போது தான் வந்து இல்லை இன்னொரு தடவை பார்க்கணும் அப்படின்னு எனக்கே தோணும்போது தான் நீங்கள் எல்லாருமா சேர்ந்து வந்து சார்கிட்ட சொன்னதாக சார் சொன்னார். இதை வந்து எல்லாருமே கேட்டிருக்காங்க. இது கண்டிப்பாக வந்து இந்த இன்னும் ஃபர்தராக இதை கண்டினியூ பண்ணி நம்ம வில் ஹாவ் டு கோ அ லாங் வே அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிறேன். இந்த காலத்தில் அந்த சப்ஜெக்டை பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்க, நான் நிறைய சீரியல்ஸ் கேபி சாருடைய ஆசீர்வாதத்துலேயும் தெய்வத்தோடைய அனுகிரகத்தாலையும் நான் நிறைய சீரியல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி சப்ஜெக்டை வந்துட்டு யாராலையும் டக்குன்னு டச் பண்ண முடியாது. என்ன காரணம் அப்படின்னால், டேலண்ட் இருக்கிறவங்க இருப்பாங்க, இல்லாமல் கிடையாது. பட் ஆனால் இந்த மாதிரி சப்ஜெக்டை டச் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. ஏன் அப்படின்னால் ஃபண்டு வந்து இதுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் வராது. நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்த ரிட்டர்ன்ஸ் வராது. இன்றைக்கி எல்லாமே ஒரு பிஸ்னஸாக இருக்கிறதுனால சரி எதுக்கு நம்ம அதில் போய்கிட்டு அப்படின்னு மனசில் அதை பண்ணணும்னு இருந்தால் கூட பண்ண முடியாமல் போயிடும். இதெல்லாம் மீறி சாணக்கியா சார் வந்து உங்களை மாதிரி வியூவர்ஸ்னால சப்போர்ட்னால் வந்து இதை பண்ணணும் அப்படின்ற அந்த ஒத்த காலில் இருக்கார் பாருங்கள். நிஜமாகவே மேலும் மேலும் வந்து இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இவர் பண்ணணும்.
அதில் எனக்கு ஒரு சின்ன வேஷமாவது அவர் கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆண்டவனை வேண்டி சின்ன வேஷம் இல்லை, பெரிய வேஷம் இல்லை சார். இன்னொன்று சொல்லிடுறேன், நீங்கள் இல்லை சார், காசு பணம் பெருசு இல்லை. காசு பணம் வந்து கமர்ஷியலாக நம்ம பண்ணுறது விஷயம் வேறு. ஆனால் நம்ம ஆத்ம திருப்திக்காக ஒன்று பண்ணணுன்றது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அங்கே பண்ணும்போது தான் இது என்னன்னு நம்ம கற்றுக்குறோம். இவரை மாதிரி ஆட்கள்கிட்ட போகும்போது தான் நம்ம கற்றுக்குறோம். இதுதான் வெளியில் போய் விளையாடுறோம். நம்ம வெளியில் போன உடனே உங்களுக்கு யாரும் கற்றுத்தரது கிடையாது. எல்லோரும் கற்றுத்தரது எல்லாமே கிடையாது. அந்த காலம் போயாச்சு. நோபடி ஹேஸ் டைம். ஃபஸ்ட் திங், நோபடி ஹேஸ் டைம். ஒரு காலத்தில் நம்ம வந்து கிரிக்கெட் மேட்ச் வந்து 5 டே மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 60 ஓவர்ஸ் ஆச்சு, அப்புறம் 50 ஓவர்ஸ் ஆச்சு. இன்றைக்கி T20 ஒரே நாளில் பார்த்து முடிஞ்சிடணும். அப்போ எப்படி அந்த கரெக்டாக எல்லாம் தெரிஞ்சு அங்கே வந்தால் தான் நீங்கள் வேலை செய்ய முடியும், இல்லை முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கோம் இல்லையா? இதுக்கு நடுவில் இது ஒரு பண்ணணும்னு முயற்சி எடுத்துகிறது வந்து நிஜமாகவே ஹேட்ஸ் ஆஃப் டைம். நல்லா வரணும் இந்த ப்ராஜெக்ட். உங்களுடைய சப்போர்ட்னால் அண்ட் உங்களுடைய ஆதரவுனால இது கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஜெக்ட் நல்லா வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் பாபுமோகன். ஏன்னா ஆக்சுவலாக வந்து நான் இவ எல்லாருமே பார்க்கணும் ரொம்ப பிஸி ஆர்டிஸ்ட்டு. இன்ஃபேக்ட் இவரை பற்றி சொல்ல வேண்டாம். நீங்கள் வந்து சீரியல்ஸ்லாம் இவரை வந்து பார்த்துருப்பேன், படம் பண்ணியிருக்கார், எவ்ரிதிங். இன்ஸ்பைட் ஆஃப் தேட் நான் வந்து இதை பற்றி சொன்ன உடனே அது கொஞ்சம் கூட யோசனையே பண்ணல. சார் டெஃபினட்டாக பண்ணுறோம் சார். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி இதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குது. இருந்தாலும் இதை பண்ணணும். அதே மாதிரி எனக்கும் வந்து இதை பண்ணலாம் தொடர்ந்துங்கிறதுக்கு காரணமே வந்து இவ்வளோ மாதிரி ஆர்டிஸ்ட் எனக்கு கிடைச்சதுனால தான். இல்லைன்னா சத்தியமாக இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை நம்ம மறுபடியும் ரிவைவ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த விதத்தில் சார் நீங்கள் வந்து உங்கள் நேரத்தை ஒதுக்கி எனக்காக வந்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்ஃபேக்ட் இவர் வந்து ரொம்ப பிஸி ஆர்டிஸ்ட் ஆக்சுவலாக. இப்போ கூட என்னென்னா ஒரு டப்பிங்க்கு போகணும். ஆன் த வே நான் சொன்னதுனால எனக்காக வந்து இங்கே உங்களோட வந்து இன்டராக்ட் பண்ணியிருக்கார். அதுக்கு வந்து உங்கள் எல்லார் சார்பிலையும் நான் அவருக்கு வந்து என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து எனக்கு வந்து இப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒவ்வொருத்தரோட இன்டர்வியூவாக போடலான்னு பிளான் பண்ணேன், சடனாக பிளான் பண்ணது. ஸோ அந்த விதத்தில் வந்து இவர் வந்து இதுக்காக நேரம் ஒதுக்கி வந்ததுக்கு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு சந்தோஷம். நம்ம வந்து 21st அன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன் இந்த பூஜை, ராமநவமி அன்றைக்கி ராமநவமி பூஜை. கண்டிப்பாக சார். அண்ட் ஃப்ரம் தேட் வில் ஸ்டார்ட். டெஃபினெட்லி வித் தேட் ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்ஸ் டு யூ. அண்ட் மை குட் விஷஸ். இந்த ப்ராஜெக்ட் நம்ம எல்லாருடைய சப்போர்ட்னாலும் சாணக்கியா சாருடைய இந்த ப்ராஜெக்ட் வந்து வெற்றிகரமாக அமையணும். கர்மா எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த கர்மா வந்து ஒரு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு பின்னாடி நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு இருக்க இந்த ராமரையும் வேண்டிட்டு உங்ககிட்டையும் நான் அதை வந்து கன்வே பண்ணிக்கிறேன். மை பெஸ்ட் விஷஸ் டு யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. காட் பிளஸ்.